இந்த பாதுஷாவை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பாதுஷா செய்கிறேன். இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. அதுவும் கோதுமை மாவில் செய்கிறேன். நல்லா வருமோ வராதோன்னு நினச்சிக்கிட்டே தான் செஞ்சேன். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எப்போல்லாம் கிச்சனுக்கு வரணும் அப்போல்லாம் திறந்து திறந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாகவும் வந்தது. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டு அதே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கொஞ்சமாக ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி க்ரீம் மாதிரி வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது, ஓரளவு நல்லா வருமோன்னு. அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இதை மைதா மாவுலாம் செய்யல, நான் கொஞ்சம் ஹெல்த்தி வருஷனாக மைதா மாவில் இல்லாமல் கோதுமை மாவில் ட்ரை பண்ணுறேன். கோதுமை மாவு 2 கப்பு கலந்ததுக்கப்புறமா நான் எடுத்து நம்ம க்ரீம் மாதிரி ரெடி பண்ணல, அது கூட இந்த கோதுமை மாவு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி சப்பாத்திக்கு எப்படி ரெடி பண்ணவோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இது ஒரு மணி நேரம் அளவுக்கு நான் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். மூடி போட்டு மூட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இல்லை ஆயில் மேலெலாம் தடவி காயாத அளவுக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக வரும். இது ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்தாலும் அதே அளவுக்கு 2 கப்புக்கு 2 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டு 2 கப் அளவு திரும்பவும் தண்ணி சேர்த்து இந்த சுகர்லாம் நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுட்டு சைடில் 2 ஏலக்காவும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். மாவு நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம எடுத்த இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஷேப்பில் எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். இது இப்போ எதுண்டு நம்ம 2 உள்ளங்கைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு நான் தட்டி கட்டுறேன். ஏன்டா கையில் வச்சு ஒரு பக்கம் கையில் ஃபோன் வச்சுட்டே இருக்கிறதால ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இந்த அளவுக்கு நல்லா தட்டிட்டு உள்ளே ஒரு ஹோல் மட்டும் பஞ்சு அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஒரு பக்கம் மட்டும்தான் ஹோல் இருக்கணும், பின்னாடி அடி பக்கமும் ஓட்டை வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி பாதுஷாவை திரட்டி எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும், கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். இந்த கம்பி பதனம் எதுவும் தேவையில்லை, கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாதுஷாவை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்து கலர் மாறினதுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறமா சூடாகவே அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சக்கரை பாவு இருக்குது இல்லையா, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சக்கரை பாவு கொஞ்சம் ஆறி போன மாதிரி இருந்தால் திரும்ப சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா இந்த பாஷெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது, ஒரு வேளை ரெசிபி நல்லா வரும்னு நினச்சிக்கிட்டு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். 2 மணி நேரம் ஊறி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.